அநேகன் படத்தில் வர தனுஷர் டைலாக் மாதிரி தான் இருந்துச்சு. எச்சு தூப்பி காதல் காய விட்டா தானாக சரிட்டு போகுது, இதுக்கு எதுக்கு ஆஸ்பத்திரிலாம் அப்படின்னு தான் இருந்துச்சு. என்ன பண்ணுறது, பிள்ளைக்கு ஏதோ ஒன்று ஆச்சுன்னா ஹஸ்பண்ட் சைட்லேருந்து நம்ம கொலை மிரட்டலாம் வருது. அதனாலே வந்துட்டு கூட்டிகிட்டு போய் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஒன்றும் இல்லை, தம்பி வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நானும் கிளாஸ் போயிட்டேன். கிளாஸில் இருந்து இருக்கும்போது என் ஃபோன் வந்துச்சு. தம்பி வந்து கையை வந்து கம்பிக்குள்ளே விட்டாப்பா, ஏதோ ரொம்ப வலிக்குன்னு சொல்லி அழுகுறா, வாங்கப்பான்னு சொல்லி ஃபோன் வந்துச்சு. நானும் போய் பார்த்தா ரொம்ப அழுதுட்டு இருந்தான். எனக்குமே வந்து பயமாக இருந்துச்சு, ஏதோ ஃப்ராக்சர் எதுவும் ஆயிருக்குமோன்னு சொல்லிட்டு இம்மிடியட்டாக பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல் வந்து கூட்டு போய் காமிச்சாச்சு. டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு பெயின் கில்லர் மட்டும் கொடுத்துருந்தாங்க. ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு வீக் எதுவும் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம எக்ஸ்ரே எடுக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. வீக்கம்லாம் ஈவினிங் போல் இல்லை. தம்பி சுத்தமாக கையை தூக்கவே இல்லை. எனக்கு இன்னமும் வந்து தசை பிடிப்பாக தான் இருக்கும்னு சொல்லி தோணுச்சு. ஆனாலும் ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துடலான்னு சொல்லிட்டு எக்ஸ்ரே எடுக்க போயிருந்தோம் மார்னிங். அங்கே வந்து ரொம்ப பெஸ்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்லுவேன். வந்து மார்னிங் 10 மணிக்கு வந்து எக்ஸ்ரே எடுத்தாங்க. ரிப்போர்ட் வந்து வெயிட் பண்ணுங்க வரும்னு சொன்னாங்க. கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தல மணி 12 மணி ஆச்சு. அதுக்கப்புறம் ரிப்போர்ட் வரவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வீட்டுக்கு போயிருங்க, ஈவினிங் வந்து நாங்கள் ரெடி வந்து கால் பண்ணுறோம், அதுக்கப்புறம் வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன். ஈவினிங் வரைக்குமே ரிப்போர்ட் வந்து எதுவும் அனுப்பவும் இல்லை, கால் பண்ணவும் இல்லை. அதுக்கப்புறம் நான் கால் பண்ணி கேட்டதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறாங்க. நல்ல வேளை கடவுள் புண்ணியத்தில் எந்த ஒரு ஃப்ராக்சரும் இல்லைன்னு சொல்லி ரிப்போர்ட் வந்துருச்சு. ப்ராப்ளம் எதுவுமே இல்லை அப்படின்னால ஓகே. சப்போஸ் எதுவும் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா மார்னிங் எடுத்து எக்ஸ்ரேக்கு இவங்க ஈவினிங் எனக்கு ரிப்போர்ட் கொடுத்து நான் ஈவினிங் போல் டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவர் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுறக்குள்ள தம்பி வந்து பெயினோட தான் இருப்பான் இல்லையா. சிச்சுவேஷன் ரொம்பவுமே கிரிட்டிக்கலாக இருக்கும். ஸோ அதான் சொல்ல கடைசியில் தம்பிக்கு ஒன்றுமே இல்லை, லைட்டாக சுளுக்கு தான் பிடிச்சிருந்துச்சு போல இருக்குது. நாங்களே கையில் வந்து நீ விட்டு ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி ஒரு சில இன்சிடென்ட் நடக்கிறது தான் ஹாஸ்பிட்டல் போகிறக்கே பயமாக இருக்குது.